வணக்கம். 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் சோனியா. இன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த அரை மணி நேரத்தில் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் தானிப்பாறை பகுதியில் திடீர் காட்டாற்று வெள்ளம். வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ஒருவர் பலி. சதுரகிரி மலை கோவிலுக்கு சென்ற 1000 பக்தர்கள் சிக்கி தவிப்பு. சென்னை ஆர்கே நகர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ வெற்றிவேல் திடீர் ராஜினாமா. பதவி விலகலை ஏற்றார் சட்டப்பேரவை சபாநாயகர். ஆணவச்சாலில் கேரள அரசு வாகன நிறுத்துமிடம் அமைக்கும் விவகாரம். தேசிய பசுமை தீர்ப்பாயத்திடம் விரைவில் அறிக்கை தாக்கல் செய்கிறது 2 நபர் குழு. மங்கோலியாவின் பொருளாதாரத்தை உயர்த்த 1000 கோடி ரூபாய் நிதியுதவி. இந்தியாவின் வளர்ச்சியை கண்டு உலகமே வியப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தானிப்பாறையில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சிக்கியுள்ளனர். 10 பேர் வரை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே பொன்ராஜ் என்பவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வைகாசி அமாவாசையை முன்னிட்டு சாமி தரிசனத்திற்காக சதுரகிரி மலைப்பகுதிக்கு ஏராளமான பக்தர்கள் சென்றிருந்தனர். அங்கு வழிபாடு நடத்திவிட்டு பக்தர்கள் மீண்டும் மலைப்பாதை வழியே திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது சங்கிலி கருப்புசாமி என்ற இடம் அருகே இன்று மாலை திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. 10 பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அங்கு குளித்துக் கொண்டிருந்த மனோஜ் மற்றும் மதன் அருகில் இருந்த மரக்கிளையை பிடித்து தப்பியதாக தெரிகிறது. வெள்ளத்தில் சிக்கிய மற்ற 8 பேரின் கதி என்ன என்பது குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. மேலும் அங்குள்ள மலைப்பகுதியில் 300 பேர் வரை சிக்கியுள்ளனர். அவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதே பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 60 பேர் வரை உயிரிழந்தனர். மேலும் 80 பேர் காணாமல் போயினர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவையில் சபாநாயகர் தனபால் சட்டமன்ற செயலாளர் ஜமாலுதீனுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை இன்னும் நடைபெறாத நிலையில் அது பற்றி ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் வரும் 22ஆம் தேதியன்று அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்படுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில் சபாநாயகர் சட்டமன்ற செயலாளர் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 19ஆம் தேதி வியாழக்கிழமை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம். சென்னை ஆர்கே நகர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ வெற்றிவேல் இன்று தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளார். அவரது பதவி விலகல் கடிதத்தை சட்டப்பேரவை சபாநாயகர் தனபால் ஏற்றுக்கொண்டுள்ளார். வெற்றிவேல் பதவி விலகலுக்கான காரணம் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமாக தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. தனது ஆரம்பகால அரசியலில் காங்கிரஸ் கட்சியில் செயல்பட்டு வந்த வெற்றிவேல் பின்னர் ஜி.கே. மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தொடங்கிய போது அக்கட்சியில் இணைந்தார். அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த அவர் அதன் பின்னர் அதிமுகவில் சேர்ந்து கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அக்கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதிமுகவுக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரளும் வாய்ப்பு நெருங்கி வருவதாக திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக பொருளாளர் ஸ்டாலின் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை இன்று நேரில் சந்தித்து பேசினார். சென்னை அண்ணா நகரில் உள்ள வைகோவின் இல்லத்திற்கு சென்ற மு.க. ஸ்டாலின் தனது மூத்த சகோதரர் மு.க. தமிழரசுவின் மகன் அருள்நிதியின் திருமணத்திற்கு அழைப்பு விடுத்தார். இந்நிகழ்ச்சியின் போது மு.க. தமிழரசு மற்றும் மதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மு.க. ஸ்டாலின் அதிமுக ஆட்சியில் முறைகேடுகள் மலிந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவினுடைய 4 ஆண்டு ஆட்சியினுடைய சாதனைகள் என்று எதையும் குறிப்பிட்டு சொல்வதற்கு எதுவும் கிடையாது. ஆக இந்த ஆட்சியில வெறும் வேதனைகளும் கொடுமைகளும் சோதனைகளும் தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவுக்கு எதிராக எல்லா எதிர்க்கட்சிகளும் ஓரணியில் திரள வாய்ப்பு நிச்சயமாக அதற்குரிய வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் நெருங்குகிற போது அது வெளிப்படையாக தெரியும். இதனைத் தொடர்ந்து பேசிய வைகோ தனது இல்லத்திற்கு ஸ்டாலின் வந்திருப்பதை பெருமையாக கருதுவதாக தெரிவித்தார். பல ஆண்டுகள் ஒன்றாக இருந்து பாசத்தோடு பழகியவர்கள். எனவே இந்த நல்ல மகிழ்ச்சிகரமான தருணத்தில் அவர்கள் இல்லத்துக்கு வந்ததை நாங்கள் பெருமையாக கருதி
நானும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தோழர்களும் அன்பு மலர் தூவி நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். ஊழல் செய்த அமைச்சர்களின் பட்டியலை 15 நாட்களில் வெளியிடப் போவதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரசின் மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஊழல் அமைச்சர்களின் பட்டியல் மீது ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தார். இதனால் 15 நாட்களில் மக்கள் முன் ஊழல் செய்த அமைச்சர்களின் பட்டியலை வெளியிடப் போவதாகவும் EVKS இளங்கோவன் தெரிவித்தார். குழந்தை தொழிலாளர் மசோதாவில் திருத்தம் செய்வதன் மூலம் குலக்கல்வியை அறிமுகப்படுத்த மோடி அரசு முயற்சி செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தொழிற்சங்க கூட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வாகன மோட்டார் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், ESI மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குலக்கல்வி திட்டத்தை ஆச்சாரியார் கொண்டு வந்த போது எப்படி காமராஜரும் பெரியாரும் அதை எதிர்த்து போராடி கடைசியில் அந்த திட்டம் வாபஸ் பெறப்பட்டதோ அதே போல் போராட வேண்டிய காலம் இப்போது. சேலத்தில் காவல் ஆய்வாளர் வீட்டில் 80 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். செவ்வாய்ப்பேட்டையில் உள்ள காவல்துறை உயரதிகாரிகளுக்கான குடியிருப்பில் வசிக்கும் கபிலன் என்பவர் அண்மையில் திருச்சி நுண்ணறிவு பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து பணி மாற்றம் காரணமாக அவர் திருச்சிக்கு சென்றிருந்த நிலையில் குடும்பத்தினர் வெளியூர் சென்றுவிட்டு இன்று காலை வீடு திரும்பினர். அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 80 சவரன் நகைகள் கொள்ளை போனது தெரிய வந்தது. இதுகுறித்து செவ்வாய்ப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியிலிருந்து கோவைக்கு கடத்தப்பட்ட 20 கிலோ சந்தனக்கட்டைகளை பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏற்காடு மலைப்பாதை வழியாக காரில் சந்தனக்கட்டை கடத்தப்படுவதாக மாவட்ட வன அலுவலர் ஜெயபாலுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து ஏற்காடு வனச்சரகர் தலைமையில் வனத்துறை ஊழியர்கள் இன்று ஏற்காடு மலைப்பாதையில் அதிரடி வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது மலைப்பாதையில் 40 அடி ரோடு அருகே வேகமாக வந்த காரை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் 2 பைகளில் 20 கிலோ சந்தனக்கட்டைகள் இருந்தது தெரிய வந்தது. அவற்றை பறிமுதல் செய்த வனத்துறையினர் பிடிப்பட்ட இருவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈழப்போரில் உயிர் நீத்த மக்களை நினைவு கூறும் நிகழ்ச்சி மெரினாவில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இது குறித்த செய்தியை இப்போது பார்க்கலாம். விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதிக்கட்ட போரில் இலங்கை இராணுவத்தால் ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டனர். உயிர் நீத்த தமிழர்களின் நினைவாக ஆண்டுதோறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சென்னை மெரினா கடற்கரையில் மே 17 இயக்கத்தினர் ஏற்பாடு செய்திருந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கவிஞர் காசி அனந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பச்சிளம் குழந்தைகள், பாலகர்கள், தாய்மார்கள் உள்ளிட்ட அனைவரையும் கொன்று குவித்தாரே, அந்த கொடியவ கூட்டத்தை கூண்டிலே நிறுத்தி அனைத்துலக சமுதாயம் சர்வதேச நீதிமன்ற கூண்டிலே நிறுத்தி தண்டிக்க வேண்டும். ஈழ தமிழர் நாயகத்திலே இருந்து ராணுவம், போலீஸ் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும். சிறையில் அடைபட்டவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். சுதந்திர தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இறுதிக்கட்ட போரின் போது நடந்த அநீதி குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தமிழ் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். பொது வாக்கெடுப்பு மூலம் தனி ஈழத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். இந்த நினைவேந்தலினுடைய முக்கியமான கோரிக்கை, மைய கோரிக்கை என்பது அந்த மக்கள் எதற்காக போராடினார்களோ அந்த தமிழீழ நாடு என்பது ஐநாவினுடைய விதியின்படி 1.2 படி பிரிந்து போகக்கூடிய உரிமையை நிலைநிறுத்தும் வகையிலே ஒரு பொதுவாக்கெடுப்பு நடத்தப்பட்ட தமிழீழம் என்பது விடுதலை செய்யப்பட வேண்டும். உயிர் நீத்த தமிழர்களை நினைவு கூறும் வகையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இலங்கை தமிழர்களின் போராட்டம் மற்றும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை பிரதிபலிக்கும் பாடல்களும் இசைக்கப்பட்டன. கிருத்திகா கண்ணன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. முல்லை பெரியாறு அருகே ஆணவச்சாலையில் நில அளவீட்டு பணியில் ஈடுபட்டிருந்த 2 பேர் அடங்கிய குழு பசுமை தீர்ப்பாயத்திடம் விரைவில் அறிக்கை தாக்கல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆணவச்சாலையில் வாகன நிறுத்துமிடம் அமைக்கப்படுவதை கண்டித்து பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த பசுமை தீர்ப்பாயம் இது தொடர்பாக ஆணவச்சாலையில் நில அளவீட்டு பணியை மேற்கொள்ள 2 பேர் அடங்கிய குழுவினரை அமைத்தது.
சொர்ண சுப்பாராவ், சோமசேகர் ஆகிய அடங்கிய இக்குழுவினர் கடந்த 2 மாதங்களாக சம்பந்தப்பட்ட பகுதியில் நில அளவீட்டு பணியை மேற்கொண்டது. இந்த பணி இன்றுடன் நிறைவடைந்துள்ளதை தொடர்ந்து இக்குழுவினர் பசுமை தீர்ப்பாயத்திடம் இது தொடர்பாக விரைவில் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இனி வரும் செய்திகளை பார்க்கலாம். பாதையில் மரம் விழுந்ததால் உதகை மலை ரயில் சேவை ரத்து. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடனமாடி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்திய இளைஞர்கள். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மணி செய்திகளுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இந்தியா மங்கோலியா இடையே 14 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மங்கோலியாவின் பொருளாதாரத்தை உயர்த்தவும் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தவும் இந்தியா 6000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சீனாவில் 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி மங்கோலியா சென்றுள்ளார். மங்கோலிய தலைநகர் உலான்பட்டோரில் உள்ள சிங்கிஸ்தான் சர்வதேச விமான நிலையத்தில் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. உலான்பட்டோரில் உள்ள மடத்திற்கு சென்று பிரதமர் மோடி வழிபாட்டை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இருநாட்டு பிரதிநிதிகள் குழு கூட்டத்தில் பிரதமர் மோடி, மங்கோலிய பிரதமர் சைக்கிள் பிளாக் இருவரும் கலந்து கொண்டனர். அப்போது இரு நாடுகளுக்கு இடையே எரிசக்தி, விமான போக்குவரத்து, இருநாட்டு கைதிகளை பரிமாறிக்கொள்வது உள்ளிட்ட 14 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, மங்கோலியாவின் பொருளாதார வளர்ச்சிக்காக 6000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஆசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்ட இரு நாடுகளும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். We attach high importance to our security cooperation. We will continue to participate in each other's defense exercise. The agreements today will deepen our cooperation in border security and cyber security. இதனைத் தொடர்ந்து மங்கோலிய நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். இந்தியா மங்கோலியா இடையேயான 60 ஆண்டுகால உறவு எதிர்காலத்தில் மேலும் நெருக்கமானதாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியானது புதிய வாய்ப்புகளுக்கான தொடக்கம் என்று கூறிய மோடி, இந்தியாவின் வளர்ச்சியை கண்டு உலகமே வியந்ததாக குறிப்பிட்டார். A year ago, a nation of 1.25 billion people voted for change and progress in the largest democratic election in human history. We have worked with speed, resolve, and ambition to fulfill our pledge. In less than a year, our growth has rebounded to 7.5%. India has emerged as one of the fastest growing major economies in the world. And we have the potential to grow even faster at a time when the global economy remains weak. மங்கோலியாவுக்கு வந்த முதல் இந்திய பிரதமர் தாம் என்பதில் பெருமிதம் கொள்வதாக கூறிய அவர், ஆசிய கண்டம் 21ஆம் நூற்றாண்டில் உலகிற்கு தலைமை வகிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ். உதகை மலை ரயில் பாதையில் மரம் விழுந்ததால் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு தினமும் மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. நேற்று இரவு முழுவதும் மேட்டுப்பாளையம் மற்றும் மலை ரயில் பாதை அமைந்துள்ள கல்லார் வனப்பகுதியில் கனமழை பெய்தது. இதனிடையே கல்லாரை அடுத்த அட்டர்லி ரயில் நிலையத்தின் தண்டவாளத்தில் ராட்சத பாறை மற்றும் மரம் விழுந்துள்ளது. அதனால் குன்னூர் நோக்கி சென்ற மலை ரயில் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. மேலும் மேற்கொண்டு ரயிலை இயக்க முடியாத காரணத்தால் மலை ரயில் மீண்டும் மேட்டுப்பாளையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டது. அதனால் ரயிலில் வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் மலை ரயில் பாதையை சீரமைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சம்மருக்கு ஹாலிடேக்காக இங்கே வந்திருந்தோம்.
கல்லார் தான் ட்ரெயின் கரெக்ட் டைமில் தான் கிளம்பிச்சு. கல்லார் தாண்டி ஒரு 3-4 குகை தாண்டின உடனே ஒரு இடத்துல ஒரு பெரிய மரம் ஒன்று பாலத்து மேலே விழுந்துச்சு. அந்த டேமேஜ்னால அவங்க ட்ரெயின் இதுக்கு மேலே போகாதுன்னு சொல்லி ரிட்டர்ன் திருப்பி. கல்வியிலும் வேலையிலும் மற்றவர்களைப் போலவே மாற்றுத்திறனாளிகளும் சிறந்து விளங்க முடியும் என்று நிரூபித்துள்ளார் இந்தியாவின் முதல் மாற்றுத்திறனாளி ஆடிட்டரான தீபிகா. 12ஆம் வகுப்பு முடித்ததும் என்ன படிக்கலாம் என்ற யோசனையில் மாணவர்கள் இருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சில படிப்புகளை தங்களால் படிக்க முடியுமா என்ற குழப்பத்தில் இருந்து வரும் வேளையில் காது கேளாத வாய்ப்பேச இயலாத மாற்றுத்திறன் மிக்க தீபிகா ஆடிட்டர் தேர்வில் வெற்றி பெற்று தற்போது முன்னணி மென்பொருள் நிறுவனத்தில் உயர் பொறுப்பில் உள்ளார். சிறு வயதிலிருந்தே கணிதம் மீது ஆசை கொண்டுள்ள தீபிகாவின் பெற்றோர் இவரை போன்றே மாற்றுத்திறன் மிக்கவர்கள்தான். நம்பிக்கை இருந்தால் அனைவரும் சாதிக்கலாம் என்று கூறுகின்றார் தீபிகா. நான் CA முடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதேபோல் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இவரது வீட்டில் தீபிகாவின் சகோதரர் தூபேஷை தவிர மற்றவர்கள் மாற்றுத்திறன் மிக்கவர்களே. தங்களை அனைவரும் வித்தியாசமாக பார்த்தாலும் தங்கள் பெற்றோர் தங்களுக்கு முழு சுதந்திரம் அளித்திருப்பதாக கூறுகிறார் தூபேஷ். எங்கள் ஃபேமிலி மற்ற ஃபேமிலி மாதிரி தான். இங்கே எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் எந்த பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் ஒரே மாதிரி வளர்த்து ஒரே என்கரேஜ்மெண்ட் ஒரே ஃப்ரீடம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் வளர்த்தாங்க. அதனால தான் எங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சது. இந்தியாவின் முதல் மாற்றுத்திறன் மிக்க ஆடிட்டர் தீபிகா தங்களை போன்ற மாற்றுத்திறன் மிக்கவர்களுக்கு இந்த சமூகத்தில் போராடாமல் எதுவும் கிடைக்காது என்றும் அதற்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார். நம் ஆசைகள் ஆழமானதாக இருந்தால் அதற்கான வழி தானாக புலப்படும் என தீபிகா நமக்கு நம்பிக்கையூட்டுகின்றார். அருண்மொழிவர்மன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற குறிக்கோளை வலியுறுத்தி சென்னையைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டு அமைப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடனமாடினர். மக்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் ஏற்றத்தாழ்வுகளை களையும் வகையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்ட இந்த நடன நிகழ்ச்சியை கூடியிருந்த பயணிகள் நூற்றுக்கணக்கானோர் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். மேலும் துண்டு பிரசுரங்களையும் விநியோகம் செய்தனர். செலிப்ரேட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா ஆண் பெண் அந்த வேற்றுமை இல்லாமல் எல்லாரையும் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸாக பார்த்தோன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வராது நம்ம உலகத்தில். அந்த ரேப் நடக்காது, ரெஸ்பெக்ட் வந்து இன்னும் நிறைய கூடும். ஸோ ஜெண்டர் இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் ஆர் த ஃபியூச்சர் ஆர் நாட் ஆல்சோ த ஃபியூச்சர், த ப்ரெசென்ட். அதனால நாங்கள் என்ன நினச்சோம், we can give to the world saying that gender should be celebrated. திருச்சியில் கை குழந்தைகளுடன் பிச்சை எடுத்த 7 பெண்களை ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சியில் பேருந்து நிலையம், கோவில்கள் உட்பட மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் பிச்சை எடுத்து வருவது அதிகரித்து வந்தது. இதனால் பல இடங்களில் விபத்துகள் நடப்பதாக காவல்துறையினருக்கு புகார்கள் வந்தன. இதனை தடுக்க ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவு துணை ஆய்வாளர் உமா மகேஸ்வரி தலைமையில் 8 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் கைக்குழந்தையுடன் பிச்சை எடுத்த 7 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் உட்பட 4 கைக்குழந்தைகளையும் ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவினர் கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் 2 பெண்கள் குழந்தைகளை வைத்து பிச்சை எடுத்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறை சென்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சியை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் தெரிந்த மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம் என பிரபலமான சுற்றுலா தலங்கள் பல இருக்கின்றன. அதே சமயம் திருச்சி சுற்றுவட்டார பகுதியில் மிகவும் சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் கவர்ந்து வருகிறது முக்கொம்பு. பாசனத்திற்காக கட்டப்பட்டு இன்று திருச்சியின் முக்கிய சுற்றுலா மையமாக விளங்கும் முக்கொம்பு பற்றி இப்போது பார்ப்போம். திருச்சியில் வரலாற்று ஆன்மீக சிறப்பு பெற்ற இடங்கள் பல இருந்தாலும் பொழுதுபோக்கிற்கு பலரின் தேர்வாகவும் இருப்பது முக்கொம்பு. திருச்சியிலிருந்து கரூர் சாலையில் 18வது கிலோமீட்டரில் நம்மை வரவேற்கிறது முக்கொம்பு சுற்றுலா மையம். நுழைந்தவுடன் இருபுறமும் சிறுவர் பூங்கா, சிறுவர் ரயில், படகு சவாரி, செயற்கை நீரூற்று, நீர் சரக்கு, இவற்றை கடந்தால் மேலணை, கீழணை இரண்டிற்கும் இடையிலான பூங்கா என
சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி வரும் இடமாகவே இருக்கிறது. நாங்கள் சோமரசம்பேட்டையிலேருந்து வந்திருக்கோம். குழந்தைங்களுக்கு லீவுன்றதுனால வந்தோம். பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது, குழந்தைங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அடிக்கடி நாங்கள் வருவோம். ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் தொழில்நுட்பத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய கரிகால சோழன் கட்டிய கல்லணையை முன்மாதிரியாக கொண்டு 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர் ஆர்தர் காற்றினால் இங்கு மேலணை கட்டப்பட்டது. இங்கிருந்து பாசனத்திற்காக காவிரி, ஐயன் வாய்க்கால், வெள்ளக்கால வடிகாலாக கொள்ளிடம் என்று 3ஆக பிரிகிறது. இவற்றை காண்பது புது அனுபவமாகவே இருக்கும். நேரம் இருந்தால் குறைந்த விலையில் சுவையான ஆற்று மீனையும் வாங்கிச் செல்லலாம். கடல் போல காட்சி தரும் காவிரி, பச்சை ஆடை விரித்தது போன்ற பூங்கா, சிறுவர்கள் மனம் கவரும் விளையாட்டுகள், கரையோர ஆனந்த குளியல் என ஒரு நாள் பொழுது கடந்தும் விட்டு செல்ல மனம் இருக்காது. பொதுப்பணித்துறையின் கீழ் உள்ள முக்கொம்பிற்கு ஆண்டிற்கு சுமார் 6 லட்சம் பார்வையாளர்கள் வருகை தருகின்றனர். இங்கு 3.5 கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகள் நிறைவு பெற்று கூடுதல் பொலிவுடன் தற்போது உள்ளது. சர்க்கஸ், ஊஞ்சல், செடி கொடி, தண்ணி, ராட்னோ, வாத்து, குரங்கு பொம்மை. காலைல வந்தேன், சாயங்காலம் வரையும் குளித்தேன். முக்கொம்பு வந்துவிட்டு திருச்சியிலிருந்து 85 கிலோமீட்டர் தூரத்தில் இயற்கை கொஞ்சம் பச்சைமலை, 65 கிலோமீட்டர் தூரத்தில் பச்சைமலை அடிவாரமான புளியஞ்சோலை உள்ளிட்டவை கோடைக்கேற்ற குளுமையான சுற்றுலா தலங்களுக்கும் செல்லலாம். கோடை காலத்தில் மட்டுமல்ல, ஆண்டு முழுவதும் குழந்தைகளோடு வந்து குடும்பத்தோடு வந்து பொழுதை போக்கி புத்துணர்வு பெறுவதற்கு முக்கொம்பு சரியான இடம். ஒளிப்பதிவாளர் சுரேஷ்குமாருடன் ஜோ மகேஸ்வரன், நியூஸ் 7 தமிழ், திருச்சி. இனி வரும் செய்திகளை பார்க்கலாம். ஈராக்கில் தீவிரவாதிகளின் நிலைகள் மீது ராணுவ விமானங்கள் வான்வெடி தாக்குதல். பெங்களூருவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட பிரம்மாண்டமான மாரத்தான் போட்டி. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். எட்டு மணி செய்திகளுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். ஈராக்கின் அன்பர் மாகாணத்தில் தீவிரவாதிகளின் நிலைகள் மீது அந்நாட்டு விமானப்படையினர் நடத்திய வான்வெடி தாக்குதலில் ஏராளமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். ஈராக்கின் முக்கிய பகுதிகளை IS தீவிரவாதிகள் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துள்ளனர். இதனை அடுத்து அவற்றை மீட்கும் நடவடிக்கைகளை அந்நாட்டு ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா தலைமையிலான பன்னாட்டு ராணுவத்தின் உதவியுடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்நாட்டின் அன்பர் மாகாணத்தில் தீவிரவாதிகளின் மறைவிடங்கள் என சந்தேகிக்கப்படும் இடங்களை குறிவைத்து ஈராக் விமானப்படையினர் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் ஏராளமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் ஆயுதங்கள் அழிக்கப்பட்டதாகவும் ஈராக் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட பிரம்மாண்டமான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். TCS வேர்ல்ட் என்ற பெயரில் நடைபெற்ற இந்த மாரத்தானில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பெங்களூருவின் ஸ்ரீ கண்டிவாரா விளையாட்டு அரங்கில் தொடங்கிய இந்த போட்டி விதான் சௌதா உயர்நீதிமன்றம் வழியாக சென்று கப்பன் பூங்காவில் முடிவடைந்தது. இந்த மாரத்தானில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்களும் உலகின் முன்னணி மாரத்தான் போட்டியாளர்களும் கலந்து கொண்டனர். இதில் எத்தியோப்பியாவைச் சேர்ந்த ஜெரிமி முதலிடத்தையும் அதே நாட்டைச் சேர்ந்த சக வீரர் பிகடு செபோகா 2வது இடத்தையும் பிடித்தனர். கென்யாவைச் சேர்ந்த எட்வின் கிஃப்டு 3வது பரிசை தட்டிச் சென்றார். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைகிற. அண்மை செய்திகளுக்கு நியூஸ் 7 தமிழுடன் இணைந்திருங்கள்.